ஞான பீடத்தின் சார்பாக ஐயப்ப பக்தர்களையும் இந்த பிரபஞ்சத்தில் அவர்கள் ஹரிஹரசுதன் ஐயப்பனுடைய அருள் பெற்ற மகனாக இருக்கும் ஐயப்பனை கார்த்திகை திருநாளில் மாலையிட்டு அவர்களுக்கு ஏற்ற நாட்களில் விரதம் இருந்து ஐயப்பனுடைய சபரிமலைக்கு சென்று மனநிறைவோடு இறைவனை தரிசித்து திரும்புகிறார்கள். ஹரிஹரசுத ஐயப்பன் சிவன், மகாவிஷ்ணு, ஹரி, ஹரன் எனக்கூடிய இருவருக்கும் பிறந்த ஒரு அடையாளமாக அவர் அவதரித்தார். அவர் எப்படி தீமைகளை ஒழித்தெறிந்து நல்ல ஒரு குழந்தையாக, ஒரு மகனாக, ஒரு சமூகத்தில் வாழ்ந்து வரலாறு படைத்தாரோ அதுபோல நீங்கள் அனைவருமே சகிப்பு மனப்பான்மையோடு பெரியவர்களுக்கு மரியாதை தந்து தனக்கு என்ன வேண்டும் என்பதை விட பிறருக்கு என்ன வேண்டும் என்பதை உணர்ந்து மாலையிட்டு ஐயனை தரிசித்தால் வாரி வழங்கும் வள்ளல் அவர். ஆயுளை கொடுப்பார், பொருளாதாரத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், அன்பு, பாசம், சமாதானம், ஒற்றுமை, சகோதரத்துவம் அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஐயப்பன் மிகவும் பலம் வாய்ந்தவரும் கூட. உங்களுக்கு பலமும் கொடுப்பார். ஆகையினால் நீங்கள் அனைவருமே சபரிமலைக்கு சென்று அருள் பெற்று திரும்பி குடும்பங்களுக்கு வந்து எல்லோருடனும் ஒற்றுமையாக வாழ்ந்து இந்த பிரபஞ்சத்தில் அப்பழுக்கில்லாத ஒரு சமூகத்தை தர வேண்டும் என உங்களிடமிருந்து விடைபெறும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களுடைய அன்பு தாவம்.